மார்க்கத்தை தெரியப்படுத்துறது பெந்தைக்கோஸ்து நாள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நினைப்பாங்க, பெந்தைக்கோஸ்து நாள் எனக்கு எதுக்கு? நான் என்ன அறுவடை பண்ணுறேன்னா, நான் என்ன பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை கை இல்லை. பெந்தைக்கோஸ்து அனுபவம் ஜீவ மார்க்கத்தை உன்னை தெரியப்படுத்தும். அது மட்டுமல்ல, அவருடைய சன்னிதானத்தில் உன்னை நிறுத்தும், சந்தோஷத்தால் நிறுத்தும், களிப்பினால் நிறுத்தும், ஆனந்தத்தால் நிறுத்தும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்படி சொன்ன திரையில பாருங்க, அதாவது இந்த நாள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாள். பெண்டிகாஸ்ட் ப்ராமிஸ்ட், இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஆனால் எப்போ நடக்கும் தெரியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனம் 8, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, எப்போ தெரியாது. ஒரு பாடோடு பாடுங்களே, எப்போது 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 காத்து கிடந்தோம். யோசித்து பாருங்க, அவர்கள் காத்து கிடந்தார்கள், நம்மை காண செய்தார். ஆமென். யோவேல் இந்த வார்த்தையை சொன்னார். யோவேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஏசாயா சொல்லுகிறார் 61 அதிகாரத்தில், கர்த்தருடைய ஆவி. அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஆனால் பார்க்கல. அசுத்த இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அதை காண செய்தார். இதை சொன்னார். இதை ஆண்டவர் சொன்னார். இந்த வசனத்தை திரும்ப படிங்க, திரையிலே பாருங்கள். 1:8, பரிசுத்த ஆவியானவர் வென், எப்போது எப்போது. கவனிங்கள், பலவீனமான சீஷர்கள். காரணம் என்னவென்றால் சம்பவங்கள், சூழ்நிலைகள். ஆனால் உங்களை என்னையும் ஆண்டவர் இன்னைக்கு பலனுள்ள மக்களாய் மாற்றியிருக்கிறார். அந்த பலனை தந்தது பெந்தைக்கோஸ்தே நாள். இன்னொன்று சொல்றது, நம்மை சாட்சியாய் நிறுத்தினது பெந்தைக்கோஸ்தே நாள். யோசித்து பாருங்கள், அவரோடு வாழ்ந்தவர் தான் பேதுரு. அவரோடு வாழ்ந்தவர், வேதம் சொல்லுகிறது, நான் அறியேன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். யூதாஸ் 4 கொண்டு காட்டி கொடுத்தான். பலர் பின்னால் போய்விட்டார்கள். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் காணவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் கண்டோம், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் பெந்தைக்கோஸ்து நாளுடைய ஆசீர்வாதங்கள். சொன்னார், கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆனால் சொன்னவர் அனுபவத்தை பார்க்கல. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தரும் அந்த அனுபவத்தை காண செய்தார். கரங்களை உயர்த்தி அவர் பாருங்க, அவர்கள் வாக்கு பண்ணினார்கள், ஆனால் பார்க்கவில்லை. ஆனால் நாம் எதிர்பார்க்கவில்லை, நாம் கண்டிருக்கிறோம். நம்பர் 1, அதாவது இங்கிலீஷ்ல போடுவாங்க,